எதுக்கு வந்ததும் பறக்கேறு? இரு, காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போறோம். ஏம்மா எனக்கு சுகர் இருக்குமா, இப்பெல்லாம் காப்பி குடிக்க மாட்டேன், காலையில் ஒரு தரம் தாம்மா குடிப்பேன். நான் உன்னை கூப்பிட்டு கிளம்புறேன். சரிங்கம்மா, நான் வரேன். பார்த்து போ, உங்க ஆத்தாக்காரைய வர சொல்லு, சரியா? இவன் படிக்கிறத பார்த்தா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்துருவான் போல. இவன் ஆத்தாக்காரி இவளை நல்லா தான் படிக்க வைக்க. நம்மளுக்கும் ஒன்று பிறந்திருக்கே, இப்ப போய் பார்த்தா தெரியும். குப்பரை படுத்து தூங்கிட்டு இருப்பான். இவன் வந்திருக்கானே, பின்னாடி வருவான்னு வாரானா பாரு. என்ன பண்றான்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். டேய் கார்த்தி, டேய் கார்த்தி. இதுக்கு இந்த அம்மா இப்படி கத்திக்கிட்டு இருக்கு? அப்பா வந்துட்டாரோ? ஏய் மாடு, எந்திரி மாடு. அம்மா, உங்க மாமா வந்துட்டாரா? மரியாதையா பேசி பழகுடா, உங்க அப்பா தானே, இனி வரல, நீ எந்திரிச்சு உட்காந்து படி. சரிங்கம்மா, காத்துல வந்து கத்திக்கிட்டு இருக்காதீங்க, ஒரு காப்பி போட்டு வாங்க போங்க. பாரு எப்படி படிக்காம பாரு, நீ இருக்கியே. அவங்க அம்மா உட்காந்து சொல்லித்தராங்க, எனக்கு வந்து நீங்க சொல்லித்தரீங்களா? படிக்கிறதுக்கு உனக்கு 7 பேர் உட்காந்து சொல்லி தருவாங்க. சொல்லித்தான்னு சொன்ன உடனே ஓடுது பாரு. நாளைக்கு ஒரு பரீட்சை தான், குட்டி சத்தம் வருதா வரலையான்னு தெரியலையே. படுத்து கிடந்த ஆளை காணும், காப்பி கேட்டான், பிறகு வந்து ஆறிடுச்சும்மா, எங்கதான் போனானோ. என்ன பைக்கு சவுண்டு கேட்கு, வந்துட்டாங்களோ? சத்தம் கேட்டது காணும். அம்மா நான் வந்துட்டேன். எல்லாம் வந்துட்டியா? நல்லா இருக்கியாமா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கா. வாசலே நிச்சயம் இதுதான் பேசுகிறதா, உள்ளே கூட்டு போ. அண்ணனை காணும், அண்ணன் எங்க? போலாமா? இந்த குளிச்சுக்கிட்டு இருக்கான், வருவான். என்னடி அவன் வந்துட்டானா? ஸ்கூல் விட்டாங்க? ஆமாங்க, அப்படியே வந்துட்டான். சிவாவும் இவனும் வந்து படிச்சிட்டு இருந்தாங்க. சிவாவை தாத்தா வந்து கூட்டு போயிட்டாரு. ஆமாடி, அவர் எனக்கு கால் பண்ணினாரு. நான் தான் பாப்பாவை கூப்பிட வந்திருக்கேன், இப்படி ஊரில் இருக்கேன்னு சொன்னேன். அவரு பண்ணாரா, அவ ஆத்தாக்காரி பண்ணாளா? அப்பந்தான் கூப்பிட்டான், ஆத்தாக்காரி ஒன்றும் கூப்பிடல. அப்படியா? சரி சரி. குட்டி சத்தம் வந்துட்டியா? இல்லை, என் பிள்ளைக்கு நான் கவிதான்னு அழகா பேர் வச்சிருக்கிறேன், நீ என்னடா குட்டி சாத்தானுக்கிட்டு இருக்கிற? பாசமான தங்கச்சியை நான் எப்படி கூப்பிடுவேன்னா உங்களுக்கு என்னப்பா? நல்லா இருக்கியா? பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? பிள்ளை எவ்வளோ அறிவா கேள்வி கேட்கா பாரு. குட்டி சத்தம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், உனக்கு நாளையிலேருந்து ஆரம்பிக்கல. எனக்கு 4 பரீட்சை முடிஞ்சிருச்சு, இனி ஒரு பரீட்சை தான் இருக்குது. அதுக்கு புக்கு இங்கே தான் இருக்கு, அதான் நான் அதை இங்கே வந்து படிக்கலான்னு வந்தேன். 4 முடிஞ்சிருச்சா? ஆமாண்ணே, இன்னைக்கு ஒன்றும் கூடி பேசிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன பண்ண போகுதுங்களா? ஒன்றும் தலையை முடிய பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்குங்க. என்னடி அங்கிட்டு முணங்கிக்கிட்டு இருக்கிற? உங்களுக்கு என்ன, பகல்ல வேலைக்கு போயிருவீங்க, நைட்டு தூங்கும்போது வருவீங்க. பகல்ல பண்ற அட்டுழியம் எனக்கு தானே தெரியும். நான்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் வெளியில விளையாட போயிடுவேன். அன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போயிடுவான், நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம். சரிம்மா, பார்க்கத்தானே போறேன். குட்டி சத்தாவும் நானும் ராசியாக விளாடுவோம். தங்கச்சிக்கு நான் எது வேணாலும் கொடுப்பேன், சண்டை போட மாட்டேன். கவி, அப்பா உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? இன்னும் வாங்கி கொடுக்கலண்ணா, ஒரு கட்டப்பை நிறைய கொண்டு வந்தீங்க, ஒன்றும் வாங்கி தரலங்க. ஏம்மா, அது அவள் துணி தான், ஒரு பிஸ்கட் பாக்கெட் மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன், வேறு ஒன்றும் வாங்கி கொடுக்கல. அவனுக்கும் சேர்த்து தான் பிஸ்கட் பாக்கெட் அதில் இருக்குது. அண்ணா, நாங்க ஐஸ்கிரீமு ஜூஸு எல்லாம் சாப்பிட்டேனே. அம்மா எனக்கு இங்கே பிரியாணியே பண்ணி கொடுத்துச்சு, நீ ஜூஸ் ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்ட? அம்மா எனக்கு பிரியாணி? அவன் சும்மா சொல்லுதாண்டி. அவன் பரீட்சை முடிஞ்சோடனே நாளை கழிச்சு ரம்ஜான் வருதான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவானா, அப்போ பிரியாணி செஞ்சு தரணுமா, அதுக்கு உங்ககிட்ட கதை விட்டுட்டு இருக்கான். நாங்களாம் ஒன்றும் செய்யலம்மா. அம்மா ஏன் அப்படி சொல்கிறீங்க? வந்த உடனே அவளால வச்சுக்கிட்டு இருக்காத. சரி, கதை பேசுனது போதும், நீ போய் படி கார்த்தி. சரிங்கப்பா, நான் போய் படிக்கிறேன். கவி,
நீ என்ன பண்ண போகிற? தூங்க போறியா? நாளைக்குள்ள பரீட்சைக்கு படிக்க போறியா? எனக்கு நாளைக்குள்ள பரீட்சை தெரியும்ப்பா. நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படுக்கிறேன். ஏடி உனக்கு 6 மணிக்கே தூக்கம் வருதாக்கும். இருந்து வந்திருக்கோம்ல, டயர்டாக இருக்கும்ல பிள்ளைக்கு. வந்தீங்க பைக்கில் தானே வந்தீங்க. உன்னை கூட்டு போயிட்டு வந்திருக்கணும்டி. 4 நாளைக்கு எந்திக்க மாட்டேன். என்ன திட்டினா மட்டும் அவளுக்கு சிரிப்பு வந்துடும். வா உள்ள வா, சட்டாப்பை வச்சு சூடு வைக்க. ஏம்மா அவள் அவனை சூடு வச்சேன்னா அப்பாட்ட சொல்லுன்னா அவளை அப்பா வீட்டுக்கு பருத்தி விட்டுருவோம். நீங்கப்பா அப்படியே அம்மா கூட நானும் போய் 4 நாள் இருந்துட்டு வரேன். ஆமா நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், உன்னை கூட்டு போறேன், வா பின்னாடி கூட்டு இழுத்துட்டு வரேன். இவ்வளவு நாள் இருந்தது அங்க பத்தாது. ஆளுக்கு 2 தோசை ஊத்தி தரேன், சாப்பிட்டுட்டு அமைதியா படுக்கணும். அது வேணும் இது வேணும்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. எங்க அம்மா உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுத்தது? பாட்டி முட்டை பிரியாணி வச்சாங்கம்மா, நாங்க ஒரு பிடி பிடிச்சோம். அம்மா கொண்டு வந்திருக்கீங்களா? உங்கள் அம்மா கொண்டு தான் போக சொன்னாங்க. நான் தான் பிள்ளையை கூட்டு வரும்போது எதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டேன். கோழி ஆடா கொண்டு வரீங்க, ஒரு முட்டை பிரியாணி கொண்டு வர்றதுக்கு என்ன? உங்கள் அம்மாவை கொரியர் அனுப்ப சொல்லு. காத்தாக்காரி முணங்கிட்டு போகிறா பாரு. விடுங்கப்பா, பாட்டி சொல்லும் போதே கொஞ்சம் எடுத்து வந்திருக்கலாம்ல. இல்லைம்மா நைட்டு கொஞ்சம் இருக்குது, அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல. இல்லைன்னா மெனக்கெட்டு நைட்டு ஏதாச்சும் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துட்டு மதியம் எங்கே சாப்பிட்டது உங்கள் பாட்டி? நைட்டு இருந்தால் சாப்பிட்டுக்கணும்ல. அது சொன்னால் அவளுக்கு எங்கே புரியும்? அவளுக்கு என்ன இங்கே குறைச்சல்? இப்ப நான் அம்மாவோட போய் தோசை சாப்பிட போறேன். சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரிம்மா நீ போ, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்.